ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கூட அதுக்கு ரியாக்ஷன் வீடியோலாம் போட்டிருந்தோம். இப்போ அந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோல நான் வந்து நிறைய இதை சொல்லியிருந்தேன். ஸோ அதான் முடிஞ்சிருச்சுல. இப்போ எதுக்கு தனியா வந்து இந்த ஒப்பீனியன் வீடியோன்னு கேட்டீங்கன்னா, நான் அதில் வந்து அந்த டைம் வந்து நான் அந்த ட்ரெய்லர் ஒரு தடவை தான் பார்த்துருந்தேன். நான் அந்த ரியாக்ஷன் கொடுத்ததே வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது தான். அந்த அதுக்கு தான் நான் ரியாக்ஷனே கொடுத்தேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் சொன்னேன். நான் அப்புறம் வந்து மறுபடியும் ட்ரெய்லர் 2-3 வாட்டி மறுபடியும் போட்டு பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் தோணுச்சு. ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து என்ன சொல்றதுன்னா, ட்ரெய்லர்ல வந்து எந்த இடமுமே வந்து ப்ராப்பரா டீகோட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஸ்டோரியை சொல்ற மாதிரி ட்ரெய்லர் இல்ல. ட்ரெய்லர்ல வந்து எல்லா இடத்தையுமே ஹைட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க எல்லாமே. இது எப்படி இருந்துச்சுன்னா, கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரோடக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சில கிளிப்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ட்ரெய்லர்ல வந்து வேற ஸ்டோரி ரிவீல் பண்ற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ட்ரெய்லர் வந்து மாசா இருந்துச்சு. அந்த புதுசா ஒரு சாங் வேற அதுல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து ட்ரெய்லர்ல வந்து ஸ்டோரி எதையுமே ரிவீல் பண்ணல. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல மாசா காட்டினாங்க, சும்மா சட்டிலா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து தலைவர் வர இடத்துல மாசும் காட்டியிருந்தாங்க. ஆனா வந்து படத்துல வந்து இன்னும் நிறைய இருக்குமோன்ற ஒரு டவுட் எனக்கு அடுத்தடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு ஹைப் வரக்கூடாதுன்னு படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ வந்து ஹைப் வராம ட்ரெய்லர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியால சில கிளிப்ஸ்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. அமீர் கான் சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டா ஏதோ ஒரு மீட்டிங்ல இதுல சொல்லிட்டாரு. ஒரு ஹோஸ்ட் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நான் கூலியில இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதை வெளியே லீக்கான சில விஷயங்களையே எடுத்து போட்டு ட்ரெய்லர் கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மாசா நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த லீக்கான சில கிளிப்ஸ், அப்புறம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இந்த படத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் அந்த கிளிப்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரெய்லர் கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல வந்து இந்த ட்ரெய்லர்ல மாஸ் காட்டியிருந்தாலுமே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மினிமமான மாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து படத்துல இதை விட பெரிய மாசான ஒரு இது இருக்கு. அதாவது ஹைப்பே ஏறக்கூடாதுன்றதுக்காக ட்ரெய்லர்லயே அவங்க மாஸ் சீன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தலைவரோட சில மாஸ் மூமெண்ட் காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கேரக்டர் மட்டும் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்ற மாதிரி கேரக்டரை மட்டும் இன்ட்ரோ பண்ண மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. பெருசா யாருக்குமே பெருசா மாஸ் காட்டின மாதிரி இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல வந்து கண்டிப்பா வந்து ஹைப்பை குறைக்கணுன்றக்காக, ஹைப் ஏறிடக்கூடாதுன்றக்காக ட்ரெய்லர்ல பிளான் பண்ணி தான் மாசான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அதனால படத்துல பார்க்கும்போது இதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு மேல மாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஹைப்பை குறைக்கிறதுக்காக எடுத்த ட்ரெய்லர்ன்றனால இதுல வந்து பெருசா மாஸ் சீன்ஸ் ஆட் பண்ணாம லைட்டா, அதுக்காக மாஸ் சீன்ஸே இல்லாம ட்ரெய்லர் இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ அதனால வந்து லைட்டா அங்கங்க மாஸ் சீன்ஸ் வச்சுட்டு நிறைய சீன்ஸை வந்து எடுத்துட்டாங்க. அதெல்லாம் படத்துல பாக்குற மாதிரி, அதாவது படத்துல பார்த்தாதான் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஹைப்பா இருக்கும்ல. ஸோ அதுக்காக அவங்க குறைச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. இந்த படம் வந்து நான் வந்து நேற்று நான் போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கூலி வந்து ட்ரக் பேஸ்டு இல்லாட்டி கோல்டு ஸ்மக்லிங் பேஸ்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ட்ரக்கை கடத்துற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கோல்டை வந்து கடத்துவாங்க. ஒரு எக்ஸ்போர்ட், அதாவது ஒரு ஹார்பர்ல வந்து அதோட ஓனர் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் இல்லாட்டி கோல்டு ரெண்டுல ஏதாவது ஒன்று கடத்துற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து சத்யராஜ் சார் வந்து கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இது பண்ண பாக்குறாரு, அவரை தடுக்க பாக்குற ஏதோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரப்ப இந்த மாதிரி சத்யராஜ் சாருக்கு ஒரு பிரச்சனை வந்துருது. ஸோ அவரை காப்பாத்துறதுக்காக ரஜினி சார் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ஸ்டோரின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அடுத்தடுத்து வந்து மறுபடியும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. அதாவது இது வந்து ட்ரக்ஸ்ன்றதை விட கோல்டு பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து பழைய படம், ரஜினி சாரோட பழைய படம் தீ படத்துல இருந்து தான் இந்த கான்செப்டை எடுத்திருக்காங்க.
ஸோ வந்து அந்த படத்துல வந்து கோல்டு தான் கடத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது கோல்டை பேஸ் பண்ண ஸ்டோரி தான், கோல்டை கடத்துற மாதிரின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச் கூட காட்டிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைட்டில் டீசர்லயும் சரி இதுலயும் சரி இந்த ட்ரெய்லர்லயும் சரி ஒரு வாட்ச், கோல்டன் வாட்ச் காட்டியிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல கூட சௌபின் சார் வந்து வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கோல்டன் வாட்ச்ன்றது வந்து அந்த கோல்டை தான் மென்ஷன் பண்றாங்களோன்னு எனக்கு டீட்டெயிலா தோணுச்சு. சோசியல் மீடியாவில் கூட பாத்தீங்கன்னா ஏதோ அது வந்து டைம் டிராவல் மிஷினு, டைம் டிராவல் பண்ணி வந்து தலைவர் வந்து எல்லாத்தையுமே சம்பவம் பண்றாருன்ற மாதிரி சோசியல் மீடியா போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டைம் டிராவலிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அதையும் கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர், சத்யராஜ் சார் வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்றாரு, ஒரு எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சேர் இருந்துச்சு. அதை வச்சு அந்த சேர் மூலியமா தான் டைம் டிராவல் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் வந்து குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய சோசியல் மீடியால பார்த்துருந்தேன். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. அது வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாகார்ஜுனா சாரோட கேங் வந்து ஒரு கோல்டு ஹைஸ்ட் பண்றாங்கல்ல, கோல்டு ஸ்மக்லிங் ட்ரக்னு கூட வச்சுக்கேன். அது வந்து என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெளிவா சொல்லலை. அதே வந்து அவங்க வந்து சும்மா 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 நம்மளதான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனா ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணா இருக்கும். கண்டிப்பா கோல்டு ஸ்மக்லிங்கா இருக்கும், இல்லாட்டி ட்ரக் ஸ்மக்லிங்கா இருக்கும். ரெண்டுல தான் ஏதாவது ஒன்னா தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கடத்திக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிற சத்யராஜ் சார் வந்து அதை கண்டுபிடிக்கணும்னா எப்படி, அவங்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும், தூக்கிட்டு வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்து விசாரிச்சு இது பண்ணணும். அந்த இடத்துக்கு வந்து அவங்களை விசாரிக்கிறதுக்காக அந்த எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறாரா, அந்த மாதிரி இருக்கலாம். அந்த சேர்ல பாத்தீங்கன்னா வயரு, அந்த கம்பி எல்லாமே கனெக்ட் ஆகி இருந்துச்சு. அப்படி பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கலாம்னா, அந்த அவங்க பண்றாங்களா அந்த தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்ககிட்ட இருக்க ஆட்கள், அவங்க அடியாளு இவங்க எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த சேர்ல உட்காந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கூட இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கப்போதான் வில்லன் கேங் வந்து அவரை கண்டுபிடிச்சு அவரை கடத்துறாங்களோ இல்லாட்டி கொல்றாங்களோ ஏதோ பண்றாங்க. அப்படி பண்றப்பதான் ரஜினி சார் வந்து உள்ள வராரு நண்பனை காப்பாத்துறதுக்காக. அதாவது அவரையும் கடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணான ஸ்ருதிகாசன், அவங்க தானே அவர் பொண்ணா அதுல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவரை கடத்தினது மட்டும் இல்லாம இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில் அவங்க ஏதாவது கேதர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. அவங்க பொண்ணையுமே கொல்ல வர மாதிரி சீன் இருக்கு. அதாவது ட்ரேலர்ல வந்து சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி வரும் பாருங்க, தலைவரோட என்ட்ரி வரப்ப ஸ்ருதிகாசன் நாம வந்து கத்தியால குத்த வர மாதிரி தான் ஒரு சீன் இருக்கும். அதைத்தான் சூப்பர் ஸ்டார் வந்து வழியில வந்து தடுப்பாரு. சூப்பர் ஸ்டாரை வந்து யாருமே அட்டாக் பண்ண வர மாட்டாங்க. ஸ்ருதிகாசன் நாம தான் வந்து கொல்ல வருவாங்க. அப்பதான் இடையில வந்து தலைவர் வந்து தடுப்பாரு. அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சத்யராஜ் சாரையும் புடிச்சு வச்சுக்கிட்டு வேற ஏதோ அவங்கள பத்தின டீட்டெயில் ஏதோ வந்து அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு போது, ஹார்ட் டிஸ்க் மெமரி எதுலயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அது வந்து ஸ்ருதிகாசன் மேம்கிட்ட இருக்கும். ஸோ அதனால ஸ்ருதிகாசன் மேமையும் கொண்டுட்டு அதை எடுத்துட்டு போலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்பதான் தலைவர் வந்து எல்லாத்தையும் ஆட்டையை கழிச்சு குழப்பி விட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறாப்புல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவரோட யங் லுக் காட்டியிருக்காங்க. அதாவது அந்த யங் லுக் அதை டிஏஜிங் பண்ணி காட்டியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்ல வந்து அந்த ட்ரெய்லர் முடிகிற சமயத்துல அது வந்திருக்கும், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வாயில சுழட்டிக்கிட்டு அந்த ஒரு பிளர்ரா அந்த நெகட்டிவ்ல வந்து அந்த இமேஜ் காட்டியிருப்பாங்க. அதை வந்து ஆன்லைன்ல வந்து இது பண்ணாங்க, போட்டோஷாப்ல போட்டு எல்லாமே டீகோட் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து தலைவரோட யங் லுக் மாதிரி அது காட்டுது. ஸோ வந்து இதுல இந்த படத்துல வந்து ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஸோ வந்து பிளாஷ்பேக் இருக்கிறதுனால அதுல வந்து தலைவரோட அந்த பிளாஷ்பேக்ல என்னென்ன நடந்துச்சு அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க போல இருக்கு. சத்யராஜ் சார் தலைவர் இவங்கெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அந்த டீட்டெயிலாம் அதுல இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு உபேந்திரா சாருமே வந்து பிளாஷ்பேக்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரோட இன்ட்ரோ காட்டுறாங்க. அவர் ஒரு பஸ் மேல ஒரு பஸ் இதுல போர்டுக்கு முன்னாடி ஒரு ஆளை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பஸ் நம்பர், அந்த பஸ்ஸோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு உபேந்திரா சாருமே பிளாஷ்பேக்ல வரவர்னு தான் நினைக்கிறேன். அதாவது ரஜினி சார் கூட அவரும் ஒரு கூலியா இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த யாருன்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் தான் மெயின் வில்லன். சௌபின் சார் வந்து நாகார்ஜுனா சாரோட ஒரு அடியாள் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற யாரு, ஆமீர் கான் சார் வந்து அவர் தான் மெயின் ஹெட்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து விக்ரம் படத்தை வந்து விஜய் சேதுபதி ஒரு வில்லனா இருந்தாரு. அவருக்கு மேல ஒரு வில்லனா வந்து ரோலக்ஸ்ன்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்கல்ல, சூர்யா சாரை கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி கூட இதுல வந்து ஆமீர் கான் சாரை கொண்டு வரலாம், கிளைமேக்ஸ்க்கு கொண்டு வரலாம்.
இல்லாட்டி இடையிலேயே கொண்டு வந்து கூட நாகார்ஜுனா சாரோட பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அவங்க முடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் டைம் ட்ராவல்லாம் இல்லை, யாரும் நம்பாதீங்க. ஏன்னா வந்து இப்போ டைம் ட்ராவலாக இருந்தால் ரஜினி சாருமே வந்து இப்போ வந்து யங் லுக்கில் தான் வந்திருக்கணும். ஏன்னா வந்து டைம் ட்ராவலில் போய் ரஜினி சாரை போய் கூட்டிகிட்டு வராங்கன்னா கூட்டிகிட்டு வர ரஜினி சார் வந்து யங் லுக்காக தானே வந்திருப்பாரு. டைம் ட்ராவல் பண்ணி போய் கூப்பிட்டு வர ரஜினி சார் வந்து யங் லுக்காக தான் வந்திருப்பாரு. அவர் ஏன் வயசானவரை போய் எதுக்கு கூட்டிகிட்டு இருப்பாங்க? ஸோ இது டைம் ட்ராவல்லாம் கிடையாது. ஒரு கூலியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல கூலியா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு கூலியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேற வாழ்க்கை அதை தேடி அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நண்பனுக்கு அவரோட நண்பருக்கு மறுபடியும் பிரச்சனை வராதனால உள்ள வராரு. அதுதான் கதை. அதுல கூட பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட பேர் வந்து இந்த படத்துல வந்து தேவா தான். ஸோ அந்த இடத்துல தேவான்னு ஒரு மேன்ஷன் கூட கட்டியிருப்பாங்க, தேவா மேன்ஷன் அப்படின்னு ஒரு மேன்ஷன் கட்டியிருப்பாங்க. ஸோ அவர் அந்த மேன்ஷனை நடத்திட்டு அவர் வாடி இருந்திருப்பாரு. சத்யராஜ் சார் வந்து இந்த மாதிரி அவர் வந்து அந்த இதை கண்டுபிடிக்க போனனால அவரை கடத்தி வச்சுக்கிட்டோ இல்லாட்டி கொண்டுட்டோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதிகாசன் மாமின்னு தேர்றதுனால அவங்க வந்து இவர் டீட்டெயில் கிடைச்சு இவர்கிட்ட வர மாதிரி இருக்கும். இவர் வந்து காப்பாற்றுவார். ஸோ மேபி அப்புறம் கடைசியா வந்து சத்யராஜ் சாரையும் காப்பாத்துறது. இதான் ஸ்டோரியா இருக்கும். இதுல வந்து இந்த படத்துல வந்து கமல் சாரோட ரெஃபரன்ஸுமே இந்த படத்துல வச்சிருக்காரு. அதாவது ரெஃபரன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் கமல் ஃபேனு, அதனால வந்து நான் கமல் சாரோட ஒரு இதாவது நான் படத்துல வச்சிருக்கேன்ற மாதிரி தான் லோகி நான் வச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் கூட ஒரு டைலாக் வரும். அதாவது ஸ்ருதிகாசன் மேம் சொல்லுவாங்க, நீங்க வேணா அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி அப்படின்னுவாங்க. அதுக்கு வந்து ரஜினி சார் வந்து மறுபடியும் சொல்லுவாரு, அவர் வேணா உங்களுக்கு அப்பாவும் இருக்கலாம், ஆனா அவன் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா, இது படத்துல வச்சு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் மேம் சத்யராஜ் சாரோட பொண்ணு அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா இது கமல் சாரை ரெஃபர் பண்ணாது. இதே இது வந்து அவுட் ஆஃப் மூவி ஆனா அப்படி வச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா கமல் சாரோட பொண்ணு ஸ்ருதிகாசன் மேம் தான். ஸோ உங்க அப்பா வந்து எனக்கு நண்பன் சொன்னா கமல் சாரை ரெஃபர் பண்றோம். அதாவது அதாவது ஒரே டைலாக்ல வந்து ரெண்டு விதமான ஒரு விஷயத்த சொல்றது. அதாவது படத்துல வந்து சத்யராஜ் சாரை வந்து மென்ஷன் பண்ண மாதிரி ஆச்சு. அதாவது படத்தை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் சார் தான் ஸ்ருதிகாசன் மேமோட அப்பான்ற மாதிரி இருக்கு. ஸோ அதையும் அந்த படத்தோட கதையும் அந்த டைலாக்ல கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. கமல் சாரோட ரெஃபரன்ஸையும் உள்ள கொண்டு வந்த மாதிரி, அதாவது கமல் சார் பேரையும் உள்ள கொண்டு வந்த மாதிரி. ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.